அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று நடந்த குரூப் 4 தேர்வுக்கான ஒரு டென்டேட்டிவாக அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ கட் ஆஃப் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதான வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நிறைய அகாடமியில் வந்து ப்ரைவேட்டாக வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பு கூட நம்ம டென்டேட்டிவ் ஆன்சர் நம்ம கொடுத்துருக்கோம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அஃபீஸில் ஆன்சர் கீ கொடுக்கும்பொழுது தான் நமக்கு வந்து சரியான விடை என்னன்றது நமக்கு தெரியும். 1-2 முன்ன பின்ன வரலாம். பட் மோஸ்ட் ஆஃப் வந்து ப்ரைவேட்டாக கொடுக்குறதும் வந்து ஒரு 99% வந்து சரியாக தான் இருக்கும். ரைட்டா? ஸோ எக்ஸாக்டாக இல்லைனாலும் ஓரளவுக்கு இப்போ ப்ரைவேட் கீயை வச்சுட்டு நீங்கள் எத்தனை கொஸ்டின் சரியாக அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த கட் ஆஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. மேபி வந்து நீங்கள் குரூப் 4ல் செலக்ட் ஆகலாம். ரைட்டா? ஸோ குரூப் 4 கட் ஆஃப் பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப் வந்தது, லாஸ்ட் இயர் எவ்வளோ வேகன்சி இருந்தது, இந்த டைம் எவ்வளோ வேகன்சி இருக்குது, ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரோட டஃப் லெவலில் வந்து எப்படி இருக்குது, எவ்வளோ பேர் அட்டன் பண்ணாங்க, இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சு அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு கட் ஆஃப் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கட் ஆஃப் பண்ணுறது கண்டிப்பாக வந்து தவறாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். ரைட்டா? இப்போ 2022-23 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000க்கு மேலே வந்து வேகன்சி வந்து கொடுத்தாங்க. ஒரு பல்கான வேகன்சினே கொடுக்கலாம். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாலும் அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஒரு 10,000க்கு மேலே போயிடுச்சு வேகன்சி. ரைட்டா? ஸோ அதனால் மேபி லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் ஆஃப் வந்து குறைவாக வரதுக்கான குறைவாக வந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா 10,000 மேலே வேகன்சின்றது லாஸ்ட் டைம் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப டஃப் பண்ணாங்க. எப்போ 2022-23 நடந்துச்சு இல்லையா, அது வந்து ரொம்ப டஃப் பண்ணாங்க. ஸோ இந்த டைம் வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே எல்லாருமே ஈஸின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியுது இல்லை இதுவும் டஃப்பாக தான் இருக்குது, கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடரேட்டாக தான் கேட்டிருக்காங்க, ஈஸிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ அதாவது எக்ஸாம் ஆளை விட்டு வெளியே வரும்பொழுது ஈஸின்னு சொன்னவங்க எல்லாருமே இப்போ எல்லோரும் ப்ரைவேட் ஆன்சருக்கு பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் டஃப்பாக தான் சார் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ லாஸ்ட் டைம் இந்த டைம் என் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரே லெவலில் தான் இருந்திருக்கு, ஒன்றும் ரொம்ப ஈஸின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. ரைட்டா? சரி, இப்போ 2024க்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா நமக்கு 6,244 தான் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு 6,000 வேகன்சி இருக்கே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணலாம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பிரித்து பார்க்கும்பொழுது ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. எப்படின்னா இப்போ நீங்கள் டைப்பிஸ்ட்டு ஸ்டீனோ டைப்பிஸ்ட்டு முடிச்சவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கான வேகன்சி மட்டும் 2,000க்கு மேற்பட்ட வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே டைப்பிங் முடிச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ நிறைய பேர் டைப்பிங் இல்லாமல் இருப்பீங்க இல்லையா? ஸோ இவங்களோட காம்படிஷன் தான் அதிகமாக இருக்கும். அப்போ உங்கள்கிட்ட நீங்கள் டைப்பிங் முடிக்கல, ஸ்டீனோ படிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்கு போட்டி போட முடியாது இல்லையா? நீங்கள் ஜஸ்ட் விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி தான் போட்டி போடுவீங்க. அப்போ இந்த 2,000 வேகன்சியை கழிச்சுட்டு ரிமைனிங் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4,000 வேகன்சி தான் வரும். அது இல்லாமல் ஃபாரஸ்ட் சம்மந்தப்பட்டது, ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு, அதில் டிரைவிங் லைசன்ஸ் வேணும், ட்ரைபிள்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து பிரித்து கேட்டாங்க இல்லையா? ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் சம்மந்தமாகவே கிட்டத்தட்ட ஒரு 1000 வேகன்சிக்கு மேலே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 1000 வேகன்சிக்கு போட்டி போடணும் அப்படின்னா இதுக்கு வந்து உயரம் கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்ட உயரம் இருக்கணும், குறிப்பிட்ட செஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்கணுன்றாங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வேணுன்றாங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா +2ல் நீங்கள் வந்து சயின்ஸ் ஓரியன்டாக குரூப் வந்து படிச்சிருக்கணுன்றாங்க. ஸோ இந்த கண்டிஷன்லாம் வந்து இருந்துச்சுன்னா மட்டும் தான் இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள், இல்லைனா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. அப்ளை பண்ணும்போதே நீங்கள் ரெண்டுத்துக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுறீங்களா, இல்லை இதுக்கு மட்டும் தனியாக பண்ணுறீங்களா, இல்லை ஃபாரஸ்ட் மட்டும் பண்ணுறீங்களா, இந்த மாதிரிலாம் வந்து கேட்டுச்சு இல்லையா? ஸோ அதனால் ரெண்டுத்துக்கும் சேர்த்து அப்ளை பண்ணவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஃபாரஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆகிறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு மட்டுமே ஒரு 1000 வேகன்சி போயிடுது. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட் மட்டும் ஒரு 3000+ சம்திங் வேகன்சி தான் வரும். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாரஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணல, நான் எலிஜிபிள் இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3000 சம்திங் வேகன்சி தான் போட்டி போகிறீங்க. உங்கள்கிட்ட டைப்பிங்கும் இல்லை, நீங்கள் ஃபாரஸ்ட்டுக்கு போட்டியும் போடலை அப்படின்னா நீங்கள் ஒரு 3000+ வேகன்சி தான் போட்டி போகிறீங்க. மீதி 3000 வேகன்சி அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போ 3000 வேகன்சின்னு பார்க்கும்பொழுது வேகன்சி ரொம்ப கம்மி தானே? யோசிச்சு பாருங்கள், 3000 வேகன்சி தான் இருக்குது. ஆல் ஓவர் நம்ம இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அப்ளை பண்ணுவாங்க 20 லட்சத்துக்கு மேலே, எழுதுறவங்க கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கு மேலேன்னு சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோ 15 லட்சம் பேர் வந்து போட்டி போடுறாங்க அப்படின்னும்போது ஒரு ஜஸ்ட் ஒரு 3000 வேகன்சி அப்படின்றது நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப கம்மியாக தான் தெரியுது. ரைட்டா? ஸோ இந்த வேகன்சியில் எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்றதான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் எவ்வளோ வேகன்சி, இந்த டைம் எவ்வளோ வேகன்சி, இந்த கொடுத்துங்கிற 6,244 2,000 வந்து டைப்பிஸ்ட்டுக்கு போயிடுது, ஒரு 1000 ஃபாரஸ்ட்டுக்கு போயிடுது, மீதி ஒரு 3000+ தான் நமக்கு வருது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். ரைட்டா? இப்போ நீங்கள் கட் ஆஃப்க்கு வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், லாஸ்ட் டைம் வந்து கட் ஆஃப் எந்த ஒரு ப்ரியாரிட்டி இல்லாமல் லாஸ்ட் மினிமமாக எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். அந்த 10,000 வேகன்சிக்கே பார்த்தீங்கன்னா ஓசியில் மினிமம் வந்து ஒரு 168 கிடைச்சதா சொல்கிறாங்க. பிசியில் 167, பிசி முஸ்லீமுக்கு 160, எம்பிசி டிஎன்சிக்கு 167, எஸ்சிக்கு 164, எஸ்சி அருந்ததிற்கு 162, எஸ்டிக்கு வந்து 160 சம்திங். அந்த நம்பர் ஆஃப் கொஷின் இதெல்லாம் மார்க் கிடையாதுப்பா. 200க்கு எத்தனை கேள்விகள் சரியாக அட்டன் பண்ணவங்களுக்கு கிடைச்சிருக்குன்றதான் இப்போ நம்ம பார்க்குறோம். ரைட்டா? ஸோ அப்போ வந்து
168 கொஷின் 167 கொஷின் 160 கொஷின் சரியாக அட்டன் பண்ணவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு லாஸ்ட் டைம். இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் கொஞ்சம் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு கிடச்சிருக்கு. அது ஏஜ் பின்னாடி சேம் மார்க்கில் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா பார்டர் கட் ஆஃப் வரும்போதெல்லாம், அப்போ ஏஜ் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கிடைக்கல. பட் இருந்தாலும் கூட ஒரு பார்டர் கட் ஆஃபாக இதுதான் வந்து செலக்ஷன் ஆகி வந்து போயிருக்காங்க. இது 10,000 வேக்கன்சிக்கு அந்த கொஷின் பேப்பருக்கு. இப்போ 6,244 வேக்கன்சி. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் அவங்க இருக்காங்க இல்லையா, டைப்பிங் இல்லாமல் ஃபாரஸ்ட் இல்லாமல். ஸோ அவங்களுக்கு என்ன வரும், வித்தவுட் எனி ப்ரியாரிட்டி, அதாவது நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனு, ஆதரவற்ற உதவிகள், அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு முன்னுரிமை இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த வருடம் என்ன வரலாம் அப்படின்றத நம்ம தோராயமாக சொல்கிறோம். ஸோ இது எதுவுமே அஃபிஷியல் கிடையாது, ஃபிக்ஸடும் கிடையாது, ரைட்டா. ஒரு ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கோங்க, ஒரு ஆவரேஜாக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் கேட்டகரி ஓசி கேட்டகரி இருக்கிறவங்க ஒரு 173 ப்ளஸுக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வருடம் 2024க்கு இந்த 3000 வேகன்சி தான் நான் போட்டி போகிறேன் சார், நான் ஃபாரஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இல்லை, நான் டைப்பிங் இல்லை சார் அப்படின்னா ஸோ நீங்கள் ஒரு 173 ப்ளஸ் வச்சுருந்தா நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதே பிசிக்கு 172, எம்பிசிக்கும் 172 ப்ளஸ் இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்கலாம், ரைட்டா. பிசி முஸ்லீமை பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் டைம் 160ன்றாங்க, இந்த டைம் ஒரு 165 ப்ளஸ் மேலே இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ எஸ்சி பொறுத்த வரைக்கும் 168, ரைட்டா. லாஸ்ட் டைம் 164 வந்திருக்கு, இந்த டைம் இன்னொரு 4 மார்க் இன்க்ரீஸ் ஆகி ஒரு 168 ப்ளஸ் தான் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எஸ்சி அருந்ததியை பொறுத்த வரைக்கும் ஒரு 166, எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 165. ஸோ 200 கேள்விகளுக்கு இந்த நம்பர் ஆஃப் கொஷின் இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, ஓசினா 173 கொஷினுக்கு மேலே, பிசினா 172 கொஷினுக்கு மேலே, பிசி முஸ்லீம்னா 125 கொஷினுக்கு மேலே, எம்பிசி டிஎஸ்னா 172 கொஷினுக்கு மேலே, எஸ்சினா 128 கொஷினுக்கு மேலே, எஸ்சிஏனா 126 கொஷினுக்கு மேலே, எஸ்டினா 125 கொஷினுக்கு மேலே. ஸோ இத்தனை கேள்விகள் வந்து சரியாக இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ப்ரைவேட் ஆன்சருக்கு படி நீங்கள் வச்சுருக்கீங்க, அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மேபி நீங்கள் எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு ப்ரியாரிட்டி இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கலாம். விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி. இது வந்து டைப்பிஸ்ட்டுக்கு வந்து மாறுபடும், ஃபாரஸ்ட்டுக்கும் மாறுபடும், நான் பின்னாடி சொல்கிறேன், ஓகேவா. சரிப்பா. இப்போ நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியாக நான் வந்து ஒரு கணிச்சிருக்கிறது தோராயமான கணிச்சிருக்கேன். மேபி வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணால் இப்போ இருக்கக்கூடிய 6000 ப்ளஸ் வேக்கன்சிக்கு பதிலாக ஒரு 3000 4000 ரிவைஸ் பண்ணி வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணால் மேபி இதை விட 1 or 2 வந்து குறையலாம். பட் அது இப்போதைக்கு நம்மளால் சொல்ல முடியாது. எவ்வளோ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது, அதை நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். அதே மாதிரி வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாலுமே கட் ஆஃப் ரொம்ப டவுன் ஆகாது, ஜஸ்ட் 1 மார்க் 2 மார்க் தான் குறையும். ஏன் அப்படின்னா பார்டர் கட் ஆஃபில் ரிப்பீட்டடாக வரவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால ஸோ எவ்வளோ தான் வந்து வேக்கன்சி ரிவைஸ் பண்ணாலும் அதை கட் ஆஃப் குறையிறது ரொம்ப சொற்பமாக தான் குறையும் அப்படின்றதும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா. சரி, திஸ் இஸ் ஒன்லி டென்டேட்டிவ் கட் ஆஃப் அன்அஃபீஷியல் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். இப்போ ஒரு சேஃப் ஜோன் அப்படின்றது பார்க்கலாம். இது பார்டர். இப்போ இதே வந்து ஒரு சேஃப் ஜோன், நீங்களாம் கவலையே பட தேவையில்ல அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஓசியாக இருக்கலாம், பிசியாக இருக்கலாம், எம்பிசி டிஎன்சி இருந்தீங்களா ஒரு 175 ப்ளஸ் கொஷின் வந்து சரியாக அட்டன் பண்ணியிருக்கேன் சார் ஒரு ப்ரைவேட் கே ஆன்சர் படி அப்படின்னா ஒரு 125க்கு மேலாம் எனக்கு வருது சார்னா நீங்களாம் வந்து கமெண்ட்ஸில் வந்து எனக்கு கிடைக்குமா சார் வேலை அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் நிறையவே 100% இருக்குன்னு சொல்லலாம். ஸோ சேஃப் ஜோன்னா 175 ப்ளஸ் சொல்லிடலாம். இதே எஸ்சியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 170 ப்ளஸ் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கூட கவலைப்பட வேண்டியதில் கண்டிப்பாக உங்களுக்கு குரூப் 4 போஸ்டிங் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு சேஃப் ஜோன் சொல்லலாம். இதே எஸ்சிஏ எஸ்டியாக இருந்தீங்கன்னா ஒரு 168 ப்ளஸில் இருந்தீங்கன்னா ஸோ நீங்களாம் வந்து கவலைப்பட வேண்டியதில் இது ஒரு சேஃப் ஜோன் கூட சொல்லலாம். ஏன் சார் கட் ஆஃப்னு ஒன்று சொல்கிறீங்க, சேஃப் ஜோன் சொல்கிறீங்க அப்படின்னா கட் ஆஃப்ன்றது பார்டரில் அவ்வளோ வரலாம், வராமலையும் போகலாம். அது வந்து ஒரு பார்டர் கட் ஆஃப், ரைட்டா. சேஃப் ஜோன்ன்றது அதை தாண்டி ஒரு என்றைக்குமே ஒரு பார்டரில் நிற்காமல் கொஞ்சம் முன்னாடி நின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அதனால தான் இந்த சேஃப் ஜோன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை வந்து சேஃப் ஜோனாக வந்து நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக இவங்களுக்குலாம் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். நம்பர் ஆஃப் கொஷின் இத்தனை சரியாக அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இது வந்து டைப்பிஸ்ட்டுக்கு இல்லாமல் தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா டைப்பிஸ்ட்டு ஸ்டீனோ முடிச்சவங்களுக்கு 2000க்கு 2 சேர்த்து பார்த்தீங்கன்னா 2000க்கு மேற்பட்ட வேகன்சி வருது. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 5 மார்க் அல்லது 10 மார்க் 5 to 10க்குள்ளே எவ்வளோனாலும் வந்து கம்மி ஆகலாம். அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் ஒரு டைப்பிங்லாம் முடிச்சிருக்கீங்க, அதுவும் ஹையர் முடிச்சிருக்கீங்க, ஸ்டீனோ முடிச்சிருக்கீங்க அப்படிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் 170க்கு மேலே எடுக்கணும் அவசியம் இல்லை. ஒரு 165 ப்ளஸ் வச்சுருந்தா கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு 2000 வேகன்சி இருக்குது, அதனால் நீங்கள் மேபி எதிர்பார்க்கலாம், ரைட்டா. இதை விட கூடுமா குறையுமான்றது எக்ஸாக்டாக நம்மளால் சொல்ல முடியாது. பட் இப்போதைக்கு ஒரு 165க்கு மேலே இருக்குது சார், நான் டைப்பிங்லாம் முடிச்சிருக்கேன், போத் ஹையர் வச்சுருக்கேன், ஸ்டீனோலாம் வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த லெவலில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எதிர்பாருங்க. இதே நான் ஃபாரஸ்ட்டுக்கு எலிஜிபிள் சார், நான் ஃபாரஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன், நான் ஃபாரஸ்ட்டும் சேர்த்து தான் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து அது உயரம் செஸ்ட் மெஷர்மெண்ட் எல்லாமே எங்கிட்ட இருக்குது, நான் அதுக்கும் அப்ளை பண்ணேன் அப்படின்னா ஸோ மேபி இந்த கட் ஆஃப் விட வந்து கொஞ்சம் குறைவாக வரும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஃபாரஸ்ட்டுக்குன்னு அந்த உயரம் செஸ்ட் மெஷர்மெண்ட்லாம் இருக்கிறதுனால அதுக்கான கட் ஆஃப் வந்து 1-2 குறைவாக வரலாம். ரொம்ப டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை. நிறைய பேர் வந்து அந்த உயரம் செஸ்ட் மெஷர்மெண்ட்லாம் இருக்கும்.
என்னதான் இருந்தாலும் வந்து அதுக்குன்னு சில பேர் டிரைவிங் லைசன்ஸில் வேணுன்றாங்க. அப்போ டிரைவிங் லைசன்ஸ் எல்லாருக்கிட்டையும் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ ஸோ ஃபாரஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்க மட்டும் இந்த கட் ஆஃபை விட ஒரு 2 மார்க் அல்லது 5 மார்க் கம்மியாக இருந்தால் கூட எதிர்பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கட் ஆஃப் சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ இந்த கம்யூனிட்டியில் இந்த கட் ஆஃப் நான் சொல்லியிருக்கேன்னா இதை விட ஒரு 3 மார்க் கம்மியாக இருக்குது, 2 மார்க் கம்மியாக இருக்குது, அல்லது 5 மார்க் கம்மியாக இருந்தால் கூட நான் ஃபாரஸ்ட்டுக்கு எலிஜிபிள் சார் நான் அப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் சம்மந்தமாக வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ -2 அல்லது -5 வந்து குறையும். ரைட்டா? முக்கிய குறிப்பு நான் வந்து சொல்லியிருக்கேன் என்னென்னா காலிப்படைகளை அதிகரித்தால் கட் ஆஃப் கொஞ்சம் குறைவாக வரலாம். ஸோ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா மேபி 1-2 வந்து கட் ஆஃப் வந்து குறையலாம். பட் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு உறுதிப்பட நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் எல்லாருமே எதிர்பார்க்குறது கண்டிப்பாக வந்து கடைசி டைமில் ரிவைஸ் பண்ணி கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் இவ்வளோ லட்சம் பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் 10,000க்கு மேற்பட்ட வேக்கன்சி இருக்குது. அரசு பணிகள்லையுமே நிறைய காலி பணிகள் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த டைமும் 10,000க்கு மேலே வந்து வேக்கன்சியை ஃபில் பண்ணலாம். ஸோ அப்படி 10,000க்கும் மேற்பட்ட வேக்கன்சியை ஃபில் பண்ணுறாங்க, ரிவைஸ் பண்ணி பல்கான வேக்கன்சி வந்து ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா மேபி இப்போ நாம் சொன்ன கட் ஆஃபோட 1-2 குறையலாம். குறைஞ்சால் நல்லது, வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாலும் நல்லது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண சொல்லி வீடியோக்கள் வந்து நம்ம போடணும். நம்ம அதை பற்றி சோசியல் மீடியாவில் நிறைய பேசணும். அப்போ தான் வந்து வேக்கன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கான முயற்சிகள் நாமளும் செய்யலாம். நீங்களும் வந்து எங்களுக்கு வந்து ஒத்துழைங்க. ரைட்டா? சோசியல் மீடியாவில் நம்ம வந்து கேட்போம். இப்போதைக்கு எக்ஸாம் எழுதிங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் இருங்க. அடுத்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் படிங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு தோராயமான கட் ஆஃப் சொல்லியிருக்கோமா? ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ நான் சொன்ன கட் ஆஃப்ன்றது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து டிஎன்பிசி நமக்கு ரிசல்ட் வரும்போது ஓரளவுக்கு நியராக இருக்கும்ன்ற மாதிரி நம்புகிறோம். ஸோ நீங்கள் உங்கள் மனசில் இல்லை சார் இந்த கட் ஆஃப் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்கள் மனசுக்கு தோணுச்சுன்னா கம்யூனிட்டி வைஸாக போட்டு இந்த கட் ஆஃப் தான் சார் வரும் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மற்ற நண்பர்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நாங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறது ஒரு இதாக இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய கட் ஆஃப் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.